ஓகே, இன்னைக்கு வந்து என்னன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட இன்டர்வியூ கொஷின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னையோட வந்து இன்டர்வியூ கொஷின் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடுறேன். நாளைக்கு அசஸ்மெண்ட் கொடுக்குறேன். அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்த சைட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போயிட்டு அசஸ்மெண்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அசஸ்மெண்ட் உங்களுக்கு வரும். அது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு அதில் ஸ்கோர் கார்டு எல்லாமே வரும். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மந்தில் வந்து கரெக்டாக 28 days தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு முடிச்சுட்டு, ஏன்னா எல்லாமே நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். ஒரு 2 days வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரைக்கும் எடுத்து கவர் பண்ணோம். ப்ளஸ் போக அடுத்து நாளையிலேருந்து எஸ்கியூஎல் ஸ்டார்ட் ஆகும். எஸ்கியூஎல் ஸ்டார்ட் ஆகி அதுலேயுமே இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். முடிச்சுட்டு ரிவிஷன், நெக்ஸ்ட் டே இன்டர்வியூ கொஷின் டிஸ்கஷன், அதுக்கு மறுநாள் அசஸ்மெண்ட். நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணுற நாள் அன்னைக்கு காலையில் பவர் பிஐ ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் அதில் மீன் ஃப்ரீ டைமில் அசஸ்மெண்ட்டை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. ஓகேவா? கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் ஆகலாம். பிகாஸ் அந்த 2 days இந்த மந்தில் இல்லாதனால கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஒரு 15 minutes ஆர் ½ hour எப்பயாச்சும் கூடலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னா, பேசிக் லெவலில் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. இதே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக போகிறீங்க, ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸாக போகிறீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க டேரெக்டாக வந்து பவர் பிவோட்டு, அப்புறம் வந்துட்டு எப்படி சார்ட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் எப்படி என்னெல்லாம் பண்ணுவீங்க, லுக்கப் எப்படி பண்ணுவீங்க, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அந்த வி லுக்கப், எக்ஸ் லுக்கப், அப்புறம் வந்துட்டு பிவோட் டேபிள், இது எல்லாமே என்னன்னா அவங்களே ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ ஷீட் வச்சுருந்த மாதிரி இன்டர்வியூ கேட்குறவங்களே அவங்க ஒரு டெமோ ஷீட்டை கொடுத்துட்டு இதில் நீங்கள் வந்து எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி லைவாக ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொல்லி பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 2 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிவோட்டும் லுக்கப்பும். ஸோ அது ரொம்ப தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார்முலாஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. மேஜராக ஃபார்முலாஸ் கேட்க மாட்டாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சால் கூட போதும். ஸோ எக்ஸல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன். அது வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும், அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் அந்த அனலைஸ் பண்ண டேட்டாவை ஒரு விஷுவலாக பார்க்கறதுக்கு நம்ம வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸல் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ராக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம். அதாவது ரோவும் செல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ரோவும் காலமும் சேர்ந்து ஒன்று இன்ட்ராக்ஷன் நடக்குதுல்ல, அந்த ஸ்கொயராக ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ஷன் நடக்கிறது எல்லாமே வந்து செல்லுன்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்து டேட்டாவை நம்ம என்ட்ரியும் பண்ணுவோம். இதில் நான் காமிச்சிடுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே செல்லு இன்ட்ராக்ஷன் இருக்கா, ரோ காலம் இன்ட்ராக்ஷன் பண்ணுறது எல்லாமே செல்லு. இதில் தான் வந்து டேட்டா என்ட்ரி பண்ண முடியும். இது எல்லாமே செல்லுன்னு தான் சொல்லுவோம். ரேஞ்ச் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் செலக்டட் செல்ஸ். ஓகே, ரேஞ்ச் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் செலக்டட் செல்ஸ். இதில் இது ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணா இந்த இது ஃபுல்லாகவே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 செல் செலக்ட் பண்ணால் கூட அது ஒரு ரேஞ்ச் தான். 2 செலக்ட் பண்ணாலும் ஒரு ரேஞ்ச் தான் வரும். ஓகே. அண்ட் ஒர்க் புக் விசஸ் ஒர்க் ஷீட். ஒர்க் புக் இஸ் த ஃபைல், எக்ஸல் ஃபைல் நான் சொல்லியிருந்தேன். மொத்தமாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் எத்தனை ஷீட் இங்கே இருந்தாலும் அது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஃபைல். இங்கே நான் சேவ் பண்ணி ஒரு நேம் கொடுத்துருப்பல, அந்த ஃபைல் பேர் தான் ஒர்க் புக். ஓகேவா? இதில் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஷீட்டாக இருக்கிறது எல்லாமே ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இஸ் a single sheet inside it is called a worksheet. Okay. Formulas ஒரு expression used to perform some calculations like addition, subtraction, count or count if இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஒரு calculationக்கு யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம அந்த ஃபார்முலாஸ்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ப்ரீ டிஃபைன் ஃபார்முலா. கால்குலேஷனை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். லைக் லாஜிக்கல் ஃபங்க்ஷன், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? இதில் சம், ஆவரேஜ் அண்ட் கவுண்ட் ஃபார்முலாஸ். சம் அப்படிங்கிறது என்னென்னா வேல்யூஸை ஆட் பண்ணும். ஆவரேஜ் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒரு 5 வேல்யூ வச்சுருக்கோம்னா அந்த 5 வேல்யூவோட மீன் வேல்யூ, அதாவது 5 ஆட் பண்ணி
5ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூ வரும். அதுதான் ஆவரேஜ் சொல்லுவோம். அந்த வேல்யூவை கொடுக்கும். அண்ட் எத்தனை செல்ஸில் வேல்யூ இருக்குது, எத்தனை செல்ஸில் வேல்யூ இருக்குது அதை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு கவுண்ட் யூஸ் பண்ணுவோம். கவுண்ட் வந்து கவுண்ட்டுக்கும் கவுண்ட் ஏக்கும் என்ன வித்தியாசம்னா, கவுண்ட்டுங்கிறது வந்து நம்பர்ஸை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிடும். ஆக்சுவலாக என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் கவுண்ட் ஏ அப்படிங்கிறது நான் எம்டி செல்ஸ். அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு இதில் வந்து எல்லா செல்லும் ஃபில் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா செல்ஸும் ஃபில் ஆயிருக்கு. இதில் நடுவில் ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து ஏதாவது ஒரு ரோவோ ஆர் ஒரு காலமோ வந்து நமக்கு பிளாங்காக இருக்குன்னா அந்த பிளாங்காக இருக்கிறத தவிர்த்துரும். மொத்தம் 10 இருக்கு. அதில் வந்து செவன்த் காலம் வந்து செவன்த் ரோ வந்து இது பிளாங்காக இருக்குன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா மொத்தமாக கவுண்ட் ஏ வந்து 9 தான் வந்து இதில் இருக்குன்னு வந்து காட்டும். நான் எம்டி செல்ஸ் 9 இருக்குன்னு காட்டும். இதே கவுண்ட்னா 10யுமே நமக்கு வந்து ஆன்சராக கொடுக்கும். ஸோ வாட் இஸ் இஃப் ஃபங்க்ஷன்? இஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எவால்வேட்ஸ் அ கண்டிஷன் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அ டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூவா இல்லையாங்கிறத ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும். லைக் கண்டிஷன் எப்படி என்னன்னா நம்ம ஆல்ரெடி கண்டிஷன் எழுதியிருப்போம். எனக்கு வந்து ப்ராடக்ட் இல்லைன்னா எனக்கு சிட்டி வந்து இந்த மாதிரி எனக்கு பெங்களூர் அப்படின்ற சிட்டி இருந்துச்சுன்னா அதோட டோட்டல் சேல்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு நம்ம சொல்லணும். டோட்டல் சேல்ஸ் அல்லது கிரேட்டர் தான் 50,000 இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு கொடு, இல்லைன்னா குட் சேல்ஸ் ஆர் எனக்கு பேட் சேல்ஸ் அப்படி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? அண்ட் வாட் இஸ் இஃப் எரர்? இஃப் எரர் அப்படிங்கிறது ஃபார்முலா ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா, ஒரு வேல்யூல ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். எப்படின்னா நான் வந்து வி லுக்கப்புக்கு வந்து நான் ஃபார்முலா எழுதியிருந்தேன். ஓகேவா? வி லுக்கப்பில் டிஃப்ரெண்ட் மல்டிபிள் ஷீட்ஸுக்கு போகும்போது நான் இஃப் எரர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பேன். ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அப்படின்னு சொல்லி நான் வேற வேற ஷீட்டுக்கு போகும்போது அதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரெண்டு இடத்துல இஃப் எரர் யூஸ் பண்ணியிருப்பேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் யூஸ்டு ஃபார் என்னன்னா செல்லை வந்து ஹைலைட் பண்ணுறது பேஸ்டாக நம்ம கொடுக்குற ரூல்ஸ். எனக்கு கிரேட்டர் தானா வேணுமா, இல்லை லெஸ் தானா வேணுமா, ஆர் ஈக்குவல் டுவா வேணுமா, ஆர் நாட் ஈக்குவலாக வேணுமா, அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை நம்மளே வந்து கொடுக்குறோம். கொடுத்து அந்த செல்லை வந்து என்ன கலரில் நம்ம ஹைலைட் பண்ணணுமோ அந்த கலரில் ஹைலைட் பண்ணுறோம். ஆர் அதர்வைஸ் அந்த டேட்டா பார்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ண முடியும். அடுத்து டேட்டா வேலிடேஷன். டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு டைப் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கேன். அது வந்து நான் என்ன டேட்டா நான் கொடுத்துருக்கனோ அந்த டேட்டாஸை மட்டும் தான் அதை என்ட்ரி பண்ண அலோவ் பண்ணும். மற்றபடி நீங்கள் என்ன என்ட்ரி பண்ணாலும் அதை ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ணும். நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. எனக்கு வந்து இத்தனை மினிமம் வந்து எனக்கு 3 நம்பர் தான் வேணும். இல்லைன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, மூணு எனக்கு வந்து செல்ல மினிமம் ஒரு 3 நம்பர் தான் இருக்கணும். மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு 7 டிஜிட் தான் இதில் வரணும் அப்படின்னா அந்த கண்டிஷனில் நீங்கள் அந்த மினிமம் 3ங்கிறத டைப் பண்ணால் மட்டும் தான் அந்த செல்லில் அந்த வேல்யூவை அலோவ் பண்ணும். ஆர் அதர்வைஸ் அது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் லிஸ்ட்டாவோ என்னன்னாலும் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இதுதான் நீங்கள் நம்ம பார்த்துருந்தோம் டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறது. இதில் வந்து டெக்ஸ்ட்ல இருந்து பார்த்துருந்தோம். அது மாதிரி டேட்டுக்கு என்ன ஃபார்மெட்டு, லிஸ்ட் பண்ணுறது. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் போய் இதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் டேட்டா வேலிடேஷன். நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கமோ அந்த மாதிரியான டேட்டாஸ் மட்டும் தான் அது உள்ள நம்ம என்ட்ரி பண்ண முடியும். அண்ட் டெக்ஸ்ட் டு காலம்ஸ்.
It splits text into multiple columns based on delimiters. டீலிமிட்டர்னு நான் என்ன சொல்லியிருந்தேன்? டீலிமிட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸாக இருக்கலாம். ஓகேவா? இதில் ஸோ இப்படி இருக்கு. டேப் அப்படிங்கிறது பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி செமிகோலன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸ்பேஸ் இங்கே செலக்ட் ஆயிருக்கா? அப்போ போரிஷ்க்கும் மார்ஷலுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குன்னா அதோட ப்ரிவ்யூ இப்படி தான் இருக்கும். ரெண்டும் ஸ்ப்ளிட் ஆகி காலம் இப்படி வந்துடும். ஆர் கஸ்டம் வேல்யூங்கிறது இப்போ அண்டர் ஸ்கோரெல்லாம் எப்படியா இருந்தாலும் ஓகே தான். அல்லது இந்த சிம்பிள் இல்லை இந்த சிம்பிள் ஏதோ ஒரு சிம்பிள் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதை நம்ம பார்க்குற எல்லாமே டீலிமிட்டர்ஸ் தான். ஓகேவா? எல்லாமே டீலிமிட்டர் தான். ஈவன் ஸ்பேஸ் முத கொண்டு ஒரு டீலிமிட்டர். நான் அப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா என்ன இப்படி ஸ்ப்ளிட் ஆகி வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ரெண்டு ரிலேட்டிவ் விசஸ் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஓகே. ரிலேட்டிவ் அப்படிங்கிறது நம்ம காப்பி பண்ணும்போது மாறும். அண்ட் அப்சல்யூட்டுங்கிறது ரிமைன்ஸாக இருக்கும். அது என்ன சிம்பிளில் பார்த்துருந்தோம் அப்படின்னா இப்போ இதில் நான் செலக்ட் பண்ணுறேன். வேறு ஷீட் கூட எடுத்து பார்க்கலாம். ஒரு ஷீட்டில் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஷீட் இல்லைன்ட்டு. சரி சூப்பர் டேட்டா ஃபிட். ஓகே. ஆக்சுவலி அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் வந்து அன்னைக்கு நான் ஒரு சிம்பிள் சொல்லியிருந்தேன்ல. ரிலேட்டிவ் அப்படிங்கிறது A1 அப்படிங்கிறது எல்லாமே ரிலேட்டிவாக இருக்கும். மேலே அந்த சைடில் கவனிங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி வரும். ஸோ இதுவே அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக இருந்தால் இந்த இடத்துல வந்து F4 கொடுத்தோம்னா நமக்கு டாலர் சிம்பிள் வந்து முன்னாடி ஆட் ஆகும். ஓகேவா? அதை நம்ம எழுதுனா தான் அது வரும். இங்கே வந்து டாலர் அண்ட் இந்த பக்கம் வரும். $2 வருதுன்னா இப்போ நம்ம இந்த செல்லை வந்து லாக் பண்ணிடுவோம். லைக் அன்னைக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்துருப்போம். இந்த சைடில் வந்து பர்சன்டேஜஸ் ஆட் பண்ணி. ஓகே. ஸோ இப்படி லாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல 10% 20% மல்டிப்ளை பண்ணுறதுக்காக வேல்யூஸ்லாம் வச்சிருந்தேனா. ஸோ அப்போ நான் அதை பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு இந்த இடத்துல இந்த செல்லை மட்டும் நான் லாக் பண்ணிட்டா இங்கே இருக்கக்கூடிய ரோவோட எல்லா வேல்யூவும் வந்து இந்த ஒரு செல்லோடய மல்டிப்ளை ஆகிட்டே வரும். இந்த இது இதோட மல்டிப்ளை ஆகும். இது மறுபடியும் அதோடய மல்டிப்ளை ஆகும். ஸோ இப்படி மல்டிப்ளை ஆகிட்டே வரும். ஸோ 1 2 இப்படி இருக்குன்னா இதில் ஸோ இந்த இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்துருந்தோம்ல. இப்போ 10% அப்படி இருக்குன்னா இதை வந்து அஹ், இப்படி இருக்கு. ஸோ இதை வந்து நான் லாக் பண்ணும்போது என்ன ஆகுது?
கம்ப்ளீட்டாகவே இந்த இடத்துல இருந்து இது மல்டிப்ளை ஆகி இப்படி மல்டிப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இதை நான் லாக் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா அது இது கூட வர்ற வேல்யூ இப்போ 10% நான் மல்டிபிள் பண்ணி வர்ற வேல்யூவோட ஒன்று ஒன்று இப்படி மல்டிப்ளை ஆகும். செல் லாக் ஆகாது. 3 வந்து 10%ஓட மல்டிப்ளை ஆகிறதுக்கு பதிலாக இங்கே வரக்கூடிய ஆன்சரை வச்சு அது மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி இங்கே 4 இருக்குன்னா அந்த 4 அப்படிங்கிறது இந்த 3க்கு எதிரில் இருக்கிற வேல்யூவோட மல்டிப்ளைட்டே வரும். நான் இதை யூஸ் பண்ணாமல் இருந்தா வெறும் ரிலேட்டிவ் செல்லாக விட்டுருந்தா A1 அப்படின்னு நான் விட்டுருந்தா இதுவே நான் அப்சல்யூட்டாக இதை கால் பண்ணுறேன், இந்த 10% நான் அப்சல்யூட் செல்லாக கால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒன்று 10ஓட மல்டிப்ளை ஆகும், 2வும் 10ஓட மல்டிப்ளை ஆகும், 3யும் 10ஓட மல்டிப்ளை ஆகும். இப்படி தான் ஆகும். சரியா? இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்க்கும் இருக்கும். ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ரோவையும் காலமையும் ஸ்க்ராலிங் பண்ணும்போது லாக் பண்ணி வைக்கிறதுக்கு. அது அன்னைக்கு நான் காமிச்சிருந்தேன். லைக் இதில் ஃப்ரீ ஸ்பேன். ஓகேவா? டாப் ரோ வந்து இப்போ லாக் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதில் டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் வராது. ஸ்க்ரால் பண்ணால் உங்களுக்கு இது ஷோ பண்ண முடியாது. ஸோ இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ மூவ் பண்ணும்போது பாருங்கள், முதல் இது லாக் ஆயிடுச்சா? ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஸ்பேன் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இப்போ இந்த சைடு வந்து காலம் வந்து ஒரே பேஜில் பார்க்க முடியுது. இதுவே காலம்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா அதை ட்ராக் பண்ணி இந்த ஐடியோட மேட்ச் பண்ணி இப்படி பார்த்துக்கலாம். ஸோ அந்த பர்பஸஸ்க்காக ஃப்ரீ ஸ்பேன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த எல்லாமே மேலே லாக் பண்ணுறதும் சைடில் லாக் பண்ணுறதும். ரோவும் லாக் பண்ண முடியும். டாப் ரோ லாக் பண்ணியாச்சு. இப்போ இப்படி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் வி லுக்அப்? என்னன்னா வேல்யூஸை மேட்சிங் வேல்யூ வந்து வெர்டிக்கலாக பார்த்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். லைக் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் பேஜ்ல இருந்து இங்கே நம்ம வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணமோ அதே மாதிரி வெர்டிக்கலாக நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். லிமிட்டேஷன்ஸ் வந்து என்னன்னா காலம்ஸ் ஏதாச்சும் மாறுச்சுன்னா பிரேக் ஆயிரும். அதே மாதிரி ஒன்லி இது வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். லெஃப்ட் டு ரைட் லுக்அப் பண்ண முடியாது. ஓகேவா? ஹாரிசாண்டலில் வந்து என்னன்னா சர்ச்சஸ் ஹாரிசாண்டல் வேல்யூஸ் வந்து ஹாரிசாண்டலாக வந்து சர்ச் பண்ணும். லைக் ரோ வைஸாக பார்க்கும். வி லுக்கப் அப்படிங்கிறது காலம் வைஸாக பார்க்கும். எக்ஸ் லுக்கப் அப்படிங்கிறது புதுசாக யூஸ் பண்ணுறது. இப்போ ஹெச் லுக்கப்பும் வி லுக்கப்பும் வந்து கொஞ்சம் பழைய வெர்ஷன் தான். ஹெச் லுக்கப் மோஸ்ட்லி இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி வி லுக்கப்பும் எக்ஸ் லுக்கப்பும் தான் வந்து யூசேஜில் இருக்குது. அந்த யூசேஜில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது எக்ஸ் லுக்கப் தான். ஓகேவா? லெஃப்ட் ரைட் லுக்கப் அண்ட் எரர் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு இண்டெக்ஸ் நம்பர் எதுவும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது எக்ஸ் லுக்கப்பில். இப்போ வி லுக்கப்லலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு எனக்கு இந்த காலமை சூஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி நம்ம நம்பர் அங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம், அந்த காலமோட நம்பரை. பட் எக்ஸ் லுக்கப்புக்கு காலம் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். அதையுமே வந்து கிளிக் பண்ணி ட்ராக் தான் பண்ணுவோம். ஓகேவா? அதனால அது அப்படி இருக்கும். இதில் நம்ம எழுதியிருக்கிறதே தெரியல. நான் எங்கேயுமே காலம் நம்பரே கொடுக்கல. எனக்கு வந்து ஹைட்ஸில் 10 105 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிவிட்டு H2 டு H6 இந்த இங்கே இருக்குது. ஸோ H2 டு H6 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஆன்சர் வேணும்னு நான் கேட்டிருக்கேன், கிரேடு. அப்போ கிரேடுங்கிறத நான் வந்து இங்கே இப்படி தான் நான் ட்ராக் பண்ணி எடுத்திருப்பேன். ஓகேவா? இதே நீங்கள் VLOOKUPலாம் பார்த்தீங்கன்னா காலம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். C10 டயானா, C2ல இருந்து F7 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கமா எனக்கு சேல்ஸ் அமௌண்ட்டை மட்டும் சேல்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிற காலம் இண்டெக்ஸை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கேயும் F4ல் ஜெசிகாவை செலக்ட் பண்ணிவிட்டு C4ல இருந்து H7 வரைக்கும் ஃபுல்லாக மேப் பண்ணிவிட்டு எனக்கு அதில் எமிலி மட்டும் பார்த்துதா அப்படி சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதோட வேல்யூ வந்து இந்த டைரக்ஷனில் அது மேப் பண்ணி எனக்கு எடுத்துருது. சாரி, ஜெசிகாவை எனக்கு கேட்டிருக்கேன். ஜெசிகா மட்டும் எனக்கு எடுத்து கொடு. பட் செகண்ட் ரோவை கால் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணியிருப்போம், காலமோட இண்டெக்ஸ் கொடுத்துருப்போம். இதில் ரோவோட இண்டெக்ஸ். பிகாஸ் இது ஹாரிசாண்டல் லுக்கப். இப்படி தான் நான் இதில் பார்க்கும். லெஃப்ட் டு ரைட் மட்டும் தான் ஆக்சஸ் ஆகும். ஓகேவா? அப்படிங்கும்போது ஜெசிகா கேட்டதுனால ஜெசிகாவோட செகண்ட் ரோ வந்து ஆன்சர் 98 இங்கிலீஷில். ஸோ அதை கொடுத்துருக்கு.
இன்னொன்று கேட்பாங்க இன்டர்வியூவில் வந்துட்டு எந்த லுக்கப் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து எக்ஸ் லுக்கப் தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ் லுக்கப் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகேவா? ஏன்னு கேட்டால் அதுதான் லெஃப்ட் ரைட் லுக்கப், லெஃப்ட் ரைட்லேயும் லுக்கப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கு வந்து எரர் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரோபஸ்ட். ஓகேவா? வாட் இஸ் இண்டெக்ஸ்? இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இருக்குல்ல, ஒரு வேல்யூவோட ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடியது. மேட்ச் அப்படிங்கிறது லைக் இதில் நான் காட்டுறேன். மேக்ஸ் அப்படிங்கிறது நான் எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னு நான் வந்து இதில் கேட்டிருக்கேன். எனக்கு இந்த குறிப்பிட்ட பொசிஷன் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு. நான் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த டேபிள் அறையில் எனக்கு மேக்ஸ் அப்படிங்கிற வேல்யூக்குள்ள மூணாவது இது வந்து கேட்டிருக்கேன். சரியா? மூணாவது ரோல வந்து கேட்டிருக்கனால எனக்கு ஆன்சர் 91 அப்படி வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருச்சு. அதே மாதிரி அதில் வந்து நான் பொசிஷனை கொடுத்து, பொசிஷனை நான் மென்ஷன் பண்ணி வேல்யூவை வந்து கெட் பண்ணியிருக்கேன். மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூவை கொடுத்து இந்த வேல்யூ எத்தனாவது இடத்துல இருக்குன்னு நான் கேட்டிருப்பேன். நல்லா பாருங்களேன், C15 அரவிந்தன் கொடுத்துட்டு ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கமா 0 ஃபார் வேல்யூ வந்து எக்ஸாக்டாக வரணுங்கிறதுக்காக கொடுத்துட்டு எனக்கு இந்த அரவிந்த் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? பொசிஷன் ஆஃப் த வேல்யூ வந்து கேட்டிருக்கேன். இதில் நான் பொசிஷனை கொடுத்து அது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? அந்த இடத்துல நம்பர் இல்லாமல் வேர்டு இருந்தாலும் அந்த இடத்துல கெட் பண்ணி வர்றது அந்த வேல்யூ தான் கெட் பண்ணி வரும். பாஸ் கொடுத்துருக்கேன், அப்போ பாஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரும். இது எக்ஸாக்ட் விசஸ் அப்ராக்சிமேட் மேட்ச். எக்ஸாக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபால்ஸ்னு கொடுத்து பார்த்துருப்போம் அந்த லுக்கப் எழுதுறதுல. அப்ராக்சிமேட் அப்படிங்கிறது ட்ரூன்னு இருக்கும். எக்ஸாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிசிஸ் வேல்யூ, 100% கரெக்டான வேல்யூவை கொடுக்கும். அப்ராக்சிமேட் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ளோஸான ஒரு மேட்ச். ரொம்ப 100% கரெக்டாக இருக்காது, ஒரு 99% மேட்ச் ஆகும். அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த வேல்யூவை உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அது அப்ராக்சிமேட்டாக உள்ளது. கான்கேட் அப்படிங்கிறது மல்டிபிள் டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை ஜாயின் பண்ணி கொடுக்கும். இப்போ டெக்ஸ்ட் டு வேல்யூவும் தனித்தனியாக இருக்குது. இல்லைனா இப்போ எப்படி பார்க்கலாம், விக்கு நடுவில் வியும் லுக்கப்பும் தனியாக இருக்குது, ஸ்பேஸ் விட்டு இருக்குது. எனக்கு இது ரெண்டு இதே மாதிரி ஒட்டி மெர்ஜ் பண்ணணும்னா அந்த கான்கேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு மிட் அப்படிங்கிறது அதுதான். ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட்டோட லெஃப்ட் சைடில் எத்தனை வேல்யூ வேணும். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்குன்னா எனக்கு எக்ஸ்ட்ராக்டில் லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு 3 அப்படின்னு நம்ம நம்பர் மென்ஷன் பண்ணோம்னா இஎக்ஸ்டி அப்படிங்கிறத மட்டும் தனியாக நமக்கு எடுத்துகிட்டு வந்து தரும். அதே மாதிரி ரைட்டுன்னு கொடுத்தோம்னா ரைட்டில் எனக்கு கடைசியாக 3 இல்லை 2 கொடுத்தா அந்த இதை மட்டும் ஸ்பெசிஃபையாக இதை மட்டும் நமக்கு தனியாக நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். மிடில் அப்படிங்கிறது அப்படிதான். மிடில் அப்படிங்கிறது நம்ம இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே வரைக்கும் முடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்தோம்னா அதுக்கு நடுவில் உள்ள டிஆர்ஏ அப்படின்னு இருக்கா இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து தரும். ஆர் இப்போ நான் வந்து இஏ மட்டும் கொடுத்துட்டு இந்த பக்கம் எனக்கு டி டி வரைக்கும் எனக்கு வேணும், எப்படி நான் இண்டெக்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்டிஆர்ஏசி அப்படி சொல்லி வரும். ஸோ மிடில் வேல்யூ அப்படி பண்ணலாம். இயரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன இயர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு இயர் ஆஃப் ஃபங்க்ஷன் போட்டால் போதும். இன்னொன்று, எல்லா ஃபார்முலாவுமே எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா முக்கியமாக உள்ளது இந்த ஈக்குவல் டு சிம்பிள் போட்டால் தான் ஃபார்முலா வந்து ஆக்டிவேட் ஆகும். என்னதான் ஃபார்முலா கரெக்டாக டைப் பண்ணாலும் இந்த ஈக்குவல் டு போடானா ஃபார்முலா பார் ஆக்டிவேட் ஆகாது. ஓகேவா? அண்ட் விசஸ் ஆர். அண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற எல்லா கண்டிஷன்ஸுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். பட் ஆர் அப்படிங்கிறது வந்து எந்த கண்டிஷனாக இருந்தாலும் இப்போ 2 கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க இல்லை ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்கீங்கன்னா அது எதாவது ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் கூட நீங்கள் கேட்டிருக்கிற வேல்யூக்கு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடும். ட்ரூ அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா ட்ரூ அப்படிங்கிற ஆன்சர் அங்கே கொடுத்துரும். ஓகேவா? அண்ட் அப்படிங்கிறது அப்படி பண்ணாது. அண்டுக்கு வந்து எத்தனை கண்டிஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த எல்லா கண்டிஷனும் அது சாட்டிஸ்ஃபை ஆனாதான் உங்களுக்கு ட்ரூ அப்படின்னே வரும். இது சூஸ் ஃபங்க்ஷன் லைக் ரிட்டர்ன்ஸ் ஏ வேல்யூ பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ் நம்பர். இது ஆல்ரெடி பார்த்துருப்போம், சொல்லியிருந்தேன். இப்போ ஜனவரி பிப்ரவரி எல்லாமே ஷஃபிள் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா 1 2 1 3 2 1 2 1 இப்படி இருக்குன்னா இதில்
சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ வந்துட்டா. இப்போ நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஒன் எங்கே இருக்கோ அங்கே ஒன், டூ இருக்கிறதுல டூ, இந்த மாதிரி நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? இது வந்து சூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நான் அந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தேன்ல, ஒரு இது அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணேன், அதை ஃபுல்லாகவே இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா நான் கொடுத்த உடனே வரும். அந்த இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி அதை வச்சு வேல்யூ வந்து கெட் பண்ணி கொடுக்கும். இண்டெக்ஸ் நம்பர். ஓகே. ஸோ இது நெஸ்டட் இஃப்ங்கிறது இந்த ப்ரோக்ராமிங் இவங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும். நெஸ்டட் இஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு இஃப் ஃபங்க்ஷன் வரும். ஸோ அதுதான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் பிவோட் டேபிள்? பிவோட் டேபிள் இஸ் யூஸ்டு டு சம்மரைஸ் அண்ட் அனலைஸ் லார்ஜ் டேட்டா செட்ஸ். ஓகேவா? ஒரு நிறைய டேட்டா செட் இருக்குன்னா அதை ஈஸியாக டேட்டாவை வந்து கெட் பண்ணுறது, சம்மரைஸ் பண்ணி ஒரு சேல்ஸ் பர்சன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இது எல்லாமே பார்க்கக்கூடியது பிவோட் டேபிள். ஓகேவா? ஒய் பிவோட் டேபிள் யூஸ் பண்ணுறாங்க? ஒரு குயிக்கான இன்சைட்ஸ் வித்தவுட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாஸ். எந்த ஒரு ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு குயிக்காக நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் தெரியுது. இதோ இதுதான் இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்க ஸ்ட்ரக்சர், இப்படி இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடியதுக்கு தான் நம்ம பிவோட் டேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். பிவோட் ஏரியாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இதில் நீ பார்த்தல ஃபீல்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ டேபிளோட ரேஞ்ச் அதுவாக செலக்ட் ஆயிருக்கு. நான் வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் லொக்கேஷன் கொடுக்கணும், ஆர் இல்லைனா நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துக்கலாம். நியூ ஒர்க் ஷீட்டில் போயிட்டு இந்த வந்திருக்கா பிவோட் டேபிள், இதான் ஏரியாஸ் ஆர் பிவோட் டேபிள் ஃபீல்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, ரோ ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ரோஸில் வருது. கிளிக்கும் பண்ணலாம் ஆர் ட்ராகும் பண்ணலாம். இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து இப்படி வைக்கலாம். ஓகேவா? வேல்யூஸில் டோட்டல் சேல்ஸ். ஸோ இது கண்டிஷன் கரெக்டாக இல்லைன்னா வேல்யூஸ் வந்து காலம்ஸ் போயிருச்சு. ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இதை வந்து ட்ராக் பண்ணி காலம்ஸ். நமக்கு எது பார்க்க பெட்டராக இருக்கோ அந்த இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா டெலிட் பண்ணிட்டு ஃபில்டர்ஸில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குயிக்கான இன்சைட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ பிவட் டேபிளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது எதுக்குன்னா, புதுசாக ஏதாவது வேல்யூ ஆட் ஆயிருக்குன்னா அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். ஸ்லைசர் அப்படிங்கிறது ஒரு விஷுவல் ஃபில்டர் யூஸ் இன் டேஷ்போர்ட்ஸ். ஓகேவா? டேஷ்போர்ட்ஸில் ஸ்லைசர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதில் நான் வந்து இப்போ ஒரு சார்ட்டே கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து முடிச்சுட்டு
ஸோ எம்ப்ளாயி நேமை நான் ஸ்லைசராக கொடுக்குறேன். எனக்கு ஒவ்வொரு எம்ப்ளாயும் தனித்தனியாக நான் பார்க்கணும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு ஆட்ரியன் ரோஸ், ஓகேவா? அலெக்சாண்டர் மிச்சல், ஆண்ட்ரியா ஹண்டர். ஸோ இப்படி என்னால் பார்க்க முடியும். இதுவே நான் வந்து கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணும்போது என்னால் கம்பேர் பண்ணிக்க முடியும். யார் யார் கூடலாம் கம்பேர் பண்ணணுமோ அவங்க கூட என்னால் கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேவா? இதுதான் ஸ்லைசர். இது இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது. வாட் இஸ் கேபிஐனா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சக்ஸஸ் எந்த ரேட்ல நம்ம இப்போ நமக்கு ஒரு டார்கெட் இருக்குன்னா அந்த டார்கெட் எந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஆர் எந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் வேர்டு தான் கேபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த டேட்டா அனலிஸ்ட் ஃபீல்ட்லேயே இந்த கேபிஐங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. ஓகேவா? கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கேபிஐஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னென்ன கேபிஐஸ்லாம் நான் அதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம கிளைண்ட் கிட்ட வந்து கேட்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கொடுக்குறது ஒரு ரா டேட்டா தான் கொடுப்பாங்க. நம்ம பிஸ்னஸ் அனலிஸ்டோட சேர்ந்து இதில் என்னென்ன கேபிஐலாம் வந்து தேவைப்படும், என்னென்ன கேபிஐலாம் அதில் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளைண்ட் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து ஒரு நோட் பேட்லேயோ அல்லது ஒரு பேப்பர்லேயோ நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் டிஸ்கஷனில் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த டேட்டாலாம் அதில் நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ரோஸ் இருக்குது, இந்த மாதிரி காலம்ஸ் அண்ட் இந்த மாதிரி இவ்வளோ டேபிள்ஸ் இருக்குது. அதில் இந்த டேபிள்ஸ்லாம் யூஸ் ஆகாது, இந்தந்த டேபிள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதில் நீங்கள் ஃபேக்ட் டேபிள் அண்ட் டைமென்ஷன் டேபிள்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அண்ட் என்னோட மைண்டுக்கு பெஸ்ட்டாக இந்தந்த கேபிஐஸ்லாம் எனக்கு டிடெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கேபிஐலாம் எதிர்பார்க்குறீங்க? இப்போ நான் வந்து இயர் ஓவர் இயர் சேல்ஸ் வந்து நான் கேபிஐ கன்சிடர் பண்ணி நான் எழுதியிருப்பேன். பட் அவங்க வந்து எனக்கு இயர் ஓவர் இயர்லாம் வேண்டாம், எனக்கு மந்த் ஆன் மந்த் மட்டும் கொடுங்க. இயர் ஓவர் இயர்னா எல்லா வருஷத்தையும் கொடுக்காம எனக்கு இந்த வருஷத்தோட மந்த்துக்கும் ஒவ்வொரு மந்த்துக்கும் எவ்வளோ எவ்வளோ சேல்ஸ் நடக்கு அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம தான் வந்து யோசிச்சு டிசைட் பண்ணணும். நம்ம என்னெல்லாம் அந்த சார்ட்டில் ஆட் பண்ண போகிறோம், என்னென்ன ஃபீல்டெல்லாம் அதில் வேணும் அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு குட் டேஷ்போர்டோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா கிளியரான கேபிஎஸ். இப்போ நான் சொன்னேன்ல, என்ன தேவையோ அவங்க பிஸ்னஸ்க்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நீடு இருக்கோ அதை மட்டும் தான் அந்த விஷுவலில் காட்டணும். கலர்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. கலர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்போ ஒரு லோகோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து லைக் இப்போ யூடியூபோட லோகோ இந்த கீழே இருக்குது. யூடியூப் லோகோல என்ன இருக்குது? ரெட்டும் ஒயிட்டும் தான் இருக்குது. அப்போது என்டையர் டேஷ்போர்ட் ரெட்டும் ஒயிட்டும் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? அவங்க லோகோ என்ன கலரோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அண்ட் அடிஷனலாக Black ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் த டேஷ்போர்ட் வில் பி பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். என்ன அந்த அந்த பிஸ்னஸ் நம்ம சொல்ல வரோமோ அந்த அந்த டீட்டெயில் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகேவா? அண்ட் கார்டு விசஸ் சார்ட். கார்டில் என்ன பண்ணணும், ஒரு சிங்கிள் வேல்யூவை காட்டும். சார்ட்டில் வந்து ட்ரெண்டை காட்டும். கார்ட்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். ஓகேவா? பவர் பிஏல இதெல்லாம் கார்ட்ஸ் இருக்கும்.
லைக் இப்போ இதுலயே பாருங்க, நான் வந்து நிறைய ஹெட்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த டைட்டில்ஸ் எல்லாமே, டைட்டில் எல்லாமே அவங்க கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டைட்டிலு அப்புறம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிற எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஹெட்டிங் என்ன வைக்கணும், அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் பிரேக் டவுன் கேட்டிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் பிரேக் டவுனில் நான் என்ன ஆட் பண்ணால் அந்த விஷுவல் கரெக்டாக வரும், எல்லாமே டிஸ்கஷனுக்கு போகும். அதே மாதிரி இங்கே என்கேஜ்மெண்ட்ஸ், டாப் கேம்பைன்ஸ், ஓகேவா, இந்த மாதிரி வரும். இது எல்லாமே கார்ட்ஸ்னு சொல்லுவோம். கார்ட்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூவை மட்டும் தான் காட்டும், வேற எந்த வேல்யூஸும் அதில் வராது. ஸோ வேல்யூஸ் வந்து மாறும் நான் இதை கிளிக் பண்ணும்போது. ஸோ இதில் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்லைசர்னு சொல்லுவேன். இது எல்லாமே கார்ட்ஸு. ஆனால் இந்த சார்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ட்ரெண்டை காட்டும். இது எல்லாமே ஒரு அப் ட்ரெண்டில் போதா, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரே வேல்யூ தான் காட்டும். ஓகேவா, இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். அண்ட் டைனமிக் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது ஃபில்டரை இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் இருந்த ஃபேஸ்புக்னு மாற்றினா அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆச்சா, அதுதான் வந்து டைனமிக் டேஷ்போர்டு. அதே மாதிரி இப்போ நான் ஸ்லைசர் இங்கே எக்ஸல் சீட்டில் வந்து நான் மாற்றிருப்பேன். கிளிக் பண்ணும்போது மாறுதா, ஏதாச்சும் ஒன்று நான் கிளிக் பண்ணும்போது மாறிடுதுல்ல, இது எல்லாமே டைனமிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ டேஷ்போர்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா, நிறைய விஷுவல்ஸ் ஆட் பண்ணுறது அண்ட் அன்கிளியர் கேபிஐஸ். என்ன சொல்ல வரோம், அந்த மெசேஜே கன்வே ஆகாத அளவுக்கு நம்ம வந்து அங்கே விஷுவல்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நமக்கு ஒரு கேபிஐ, அதாவது ஒரு கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஆட் பண்ணணும். அன்கிளியராக நம்ம அங்கே அன்வான்டாக அங்கே போய் நம்ம வந்து அதில் போய் ஆட் பண்ணக்கூடாது. அது இப்ப வந்து பார்க்குறவங்க வந்து ஒரு ரொம்ப ஹை லெவலில் இருக்காங்கன்னா ஓகே, தே வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு சாதாரண ஒரு ஸ்டோர் கீப்பரோ ஒரு இன்வென்ட்ரி மேனேஜர் இந்த மாதிரி நார்மலான பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது புரியாது. ஸோ அது புரிகிற மாதிரியான விஷுவல் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா, டீட்டெயில்டாக கொடுக்கணும். டீட்டெயில் இல்லாமல் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்வர்ஷன் ஜர்னிலாம் எப்படி இருக்குது, இம்ப்ரெஷன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது, அப்புறம் கிளிக் பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி இந்த ஆர்டரில் இருக்குது. இதுவே இந்த இதில் போயிட்டு வேற ஏதாவது ஒரு விஷயம்லாம் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், புரியாது அவங்களுக்கு. இந்த மாதிரி ஆட் பண்ணால் புரியாது. இல்லைன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கன்வே ஆகாது. இதில் என்ன மெசேஜ் இருக்குது ஒன்றுமே தெரியாது, மேலே இப்படி வச்சா மட்டும்தான் இப்படி தெரியும். ஸோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கணும். அதனால ஃபனல் சார்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து நாங்கள் சும்மா அந்த சைட் அன்னைக்கு கிரியேட் பண்ணி தான் சொல்லியிருந்தோம்ல, இப்போ வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் லேர்னிங் ஹப்புக்குள்ளே போனீங்கன்னா இந்த கோர்சஸ் இருக்கும். ஓகேவா, கோர்சஸில் இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மட்டும் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி டே பை டே வீடியோஸ் ஆட் ஆகிட்டே வரும். பட் ஆனால் ஆக்சஸ் இன்னும் யாருக்கும் கொடுக்கல வீடியோஸ்க்கு. எல்லாரோட மெயில் ஐடி ஆட் பண்ண உடனே தான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷோ ஆகும். ஓகேவா, டெய்லி உள்ள எல்லா வீடியோஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி அசஸ்மெண்ட்டுக்கு இந்த லிங்க் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அசஸ்மெண்ட் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம்ஸுக்கு போகும் ஆட்டோமேட்டிக்காக.
ஸோ இதில் இந்த அசஸ்மெண்ட்டில் கொஷின்ஸ் இருக்குது. இதில் கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சீங்கன்னா முடிச்சுட்டா சப்மிட் கொடுக்கணும். இதில் இது மேண்டட்டரி ஃபீல்டாக இப்போ இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ விச் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஆட் நம்பர்ஸ் சம் ஆட்டோஃபில் ஃபீச்சர் இஸ் யூஸ்டு டு என்ன பண்ண இருக்கா தெரியுமா? ஆட்டோஃபில். சுதாவினி, சேது ப்ரோ யாருக்காச்சும் தெரியுமா? ஆமாம், கெஸ் பண்ணுங்க நீங்களே. ஆட்டோஃபில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஏதாவது கெஸ் பண்ணுங்க. protect sheets. இல்லை, ஆட்டோஃபில்ங்கிறது வந்து காப்பி பேட்டர்ன்ஸ். லைக் ஆட்டோஃபில் அப்படிங்கிறது வந்து என்ன ஆப்ரேஷன்னா, இந்த ஃப்ளாஷ் ஃபில் இருக்கா, இதுதான் நீங்கள் பார்த்துருந்தோம். இதில் இப்போ வராது, வேறு ஷீட்டுக்கு நான் போகிறேன். இதில் இப்போ வந்து லைக் veera@gmail.com ஒரு பேட்டர்ன் வந்து நான் ஃபில் பண்ண ஆட்டோ ஃபில் பண்ண சொல்லியிருப்போம். இப்போ வந்து yahoo.com சேது. ஸோ இப்படி இருக்குது. இதில் வந்து நான் ஃப்ளாஷ் ஃபைலில் போயிட்டு நான் கொடுக்குறேன்னா அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இப்போ இவரே டைப் பண்ணுறாரு பார்த்துக்கோங்க நான் பண்ணுற மாதிரியே. ஸோ நான்சி ஆண்ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் டேட்டாவில் போயிட்டு இந்த ஃப்ளாஷ் ஃபில் கொடுக்காரா, ஃப்ளாஷ் ஃபில் கொடுத்தோடனே எல்லாமே அதுவே ஃபில் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ இதில் நான் ஒரு பேட்டர்ன் மட்டும் அது கொடுக்கணும். பேட்டர்ன் இப்படி பேட்டர்ன் இல்லைன்னு வருது. பட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதுதான், அது வந்து பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணும். இந்த வருதா, we looked at all the data next to your selection and didn't see a pattern for filling in values for you. முன்னாடி பண்ணி காமிச்சிருந்தேன், நீங்கள் அதில் போய் பார்த்தாலே தெரியும். ஓகே, இதுதான் அதோட பேட்டர்ன். ஓகேவா, நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் போதே அது கீழே நம்ம இதை டைப் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணாலே ஆன்சர்ஸ்லாம் வந்துடும். அந்த மாதிரி இது இவரோட நேம்லேயே இப்போ நிற்கிது. ஆனால் நம்ம ஃப்ளாஷ் ஃபைல் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த சைடு இவர் நேம் இருக்குன்னா இந்த நேம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜிமெயில் அப்படிங்கிறது இல்லை அட்டுக்கு அடுத்து உள்ள பேட்டர்ன் ஃபுல்லாக அது ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா, ஸோ பேட்டர்னை காப்பி பண்ணும். இது வந்து ப்ளேஸ் பண்ண. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இஸ் யூஸ்டு டு ஹைலைட் த டேட்டா. இன்ட்ராக்ஷன் இப்போ கூட பார்த்தோம். இன்ட்ராக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம் இஸ் கால் செல்லு. செல் அட்ரஸ் ஆஃப் காலம் பி அண்ட் ரோ 5 என்னன்னு தெரியுமா? காலம் பி அண்ட் ரோ 5க்கு எப்படி அட்ரஸ் இருக்கும்னு சொல்லுங்க. D5. Used for data analysis. An Excel file is called workbook. Symbol equal to யூஸ் பண்ணணும். Row in Excel run horizontally. Shortcut key for format cells control plus 1. Count A வந்து நான் எம்டி செல்ஸ் கவுண்ட் பண்ணும். ஸோ ஆன்சருக்கு நானே போட்டு வச்சிருப்பேன். இப்போ கொடுத்துட்டு வியூ ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா என்ன ஸ்கோர் அப்படி சொல்லி வரும்.
ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் 24 அவுட் ஆஃப் 24. எது எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இதில் வரும். ஸோ இந்த மாதிரி அசஸ்மெண்ட் இருக்கும். அது எல்லாமே இந்த லிங்க்ல போனீங்கன்னா இதிலே வரும். ஓகே. ஸோ இதில் போய் கிளிக் பண்ணாலே ப்ளே ஆகும். ஆர் யூடியூப் போனால் யூடியூப்ல போய் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, இப்போ எஸ்கியூஎல் கிளாஸ்க்கு வந்து இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் இப்போ கரண்ட்டாக எல்லாருமே ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. சீக்வல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிறது. அந்த டேஷ்போர்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா சுதா நீங்கள்? டேஷ்போர்ட் ட்ரை பண்ணல. அது ட்ரை பண்ணி பாருங்களேன் கொஞ்சம். நீங்களாவே அந்த அதே மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் அந்த கலர் கோடிங் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நீங்கள் உங்களோட தாட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இதில் இந்த சர்வர் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? கனெக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ற லிங்க் இருக்கா? எப்படி டவுன்லோட் பண்ணணும்? இப்போ நான் சொல்றேன் சொல்றேன். ஆ, ஓகேவா? இப்போ இதில் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த டவுன்லோட் இதை கொடுத்தீங்கனாலே அங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு இன்ஸ்டாலர் பேக்கேஜ் தான். விஎஸ் கோட் இருக்குல்ல, விஎஸ் அந்த இதுதான் டவுன்லோட் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் எந்த வெர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இதே நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் திரும்ப. ஒரே நிமிஷம் இருங்க. இன்ஸ்டால்.
இந்த இன்ஸ்டாலேஷனை மட்டும் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஒரே நிமிஷம் இப்போயே இன்ஸ்டால் பண்ணிடலாம், லைவாகவே பார்த்துருங்க. ஆனால் வீடியோ ஒன்று தனியாக ஒரு வீடியோ போட்டு விட்டுறேன்.